ஹை காய்ஸ், இன்னைக்கு நான் என்ன மாதிரியான ஒரு சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன்னா, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வாட்ச் அணியக்கூடிய பழக்கம் இருக்கு? கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு டைம் மாட்டம் வேர் பண்ணி வந்திருப்போம். அந்த மாதிரி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஃபாரின் பிராண்டுக்கு நிகராக உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு டைட்டன். இந்தியாவில இருந்து இந்தியர்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு லக்ஸரி வாட்ச்னு சொல்லலாம். இந்தியர்களாலேயும் ஒரு லக்ஸரி வாட்ச் உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காமிச்ச அந்த வாட்சை பற்றின கதையை தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒன்லைனர் சிம்பிளாக பார்க்கணும்னா, இந்த கதை வந்துட்டு 1970 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இருந்த டாடா என்டர்பிரைசஸ்ல எக்ஸஸ் டெசாய் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒர்க்கர் இருக்கிறாரு. அவர் சும்மா ஃபன்னா அப்ப இருந்த ஜேஆர்டி டாடா கிட்ட எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, டாடா என்டர்பிரைசஸ்குள்ள வரக்கூடிய ஒரு பிரஸ் கம்பெனி வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்குது. அந்த கம்பெனி நீ ப்ராஃபிட்டபிளா மாத்திக்காமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிவிட, அந்த கம்பெனி நஷ்டத்துல ஓடக்கூடிய காரணத்தை இவர் தேடும் போது இவருக்கு ஒரு சில அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் தெரிய வருது. சட்டவிரோதமா கோடிக்கணக்கான வாட்சுகள் இந்தியாவில் விற்கப்படுது அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் அந்த வாட்ச் எல்லாம் இந்தியர்கள் அதிக பணம் கொடுத்து வாங்குறது இவருக்கு தெரிய வர, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தேடி போகும்போது, அந்த வாட்சை இந்தியர்கள் ஒரு டைம் பார்க்கக்கூடிய மிஷினா பார்க்காம அது ஒரு பிரைடா பாக்குறாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வர, இந்த ஐடியாவை அப்படியே கொண்டு போய் ஜேஆர்டி டாடா கிட்ட சொல்ல, ஒரு ஸ்பானிஷ் கம்பெனியை கொலாபரேட் பண்ணி இந்தியர்களுக்கான ஒரு பிராண்டை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் கேட்டா, இந்தியர்களை மட்டம் தட்டினது மட்டும் இல்லாம இந்தியர்களால இந்த மாதிரி லக்ஸரி வாட்ச் எல்லாம் உருவாக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவான். அண்ட் இதெல்லாம் கேட்ட டாடா ஸ்ட்ரெயிட்டா இந்தியாக்கே வந்துட்டு எக்ஸஸ் டெசாய் கிட்ட, நம்ம இந்தியாலே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு ஃபைனஸ்டான லக்ஸரி வாட்சை உருவாக்குறோம். அந்த வாட்சை நீ உருவாக்குற வரைக்கும் என்னோட கையில நான் எந்த ஒரு வாட்சும் வியர் பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி அவரோட கையில அந்த வாட்சை கலத்தி போட்டது மட்டும் இல்லாம ஒரு 5 years டைம் கொடுக்குறாரு. இதெல்லாம் நடக்கும்போது எக்ஸஸ் டெசாய் மட்டும்தான் தனியா இருப்பாரு. இதுக்கப்புறம் தான் அவர் வந்து எம்ப்ளாயி ஹையர் பண்ணணும். கம்பெனியோட நேம் கூட அவர் என்ன யோசிக்கல. அண்ட் இதெல்லாம் அவர் எப்படி ஒரு 5 வருஷத்துக்குள்ள பண்ணி முடிச்சாரு அப்படிங்கிறது அந்த மொத்த ஸ்டோரியா இருக்க போகுது. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஒரு 5% தான். இதுக்கப்புறம் தான் கதையே இருக்கு. இந்த டைட்டன் பிராண்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் போக போக ஒரு எபிசோட பார்க்கலாம். சோயா, இப்போ நம்ம கதை வைப்பலாமா? இந்த எபிசோடே ஒரு வாய்ஸ் ஓவரோட தான் ஸ்டார்ட் ஆகுது. நேரம் அப்படிங்கிறது யாருக்காகவும் நிற்காது. ஆனா அதை மாற்ற முடியும். அதை மாற்ற தெரிஞ்சவங்கள தான் நம்ம விஷனரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான மனிதர்களோட கதையை தான் நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். கனவு காணுவாங்க, அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய மனிதர்கள், இந்தியர்களோட எல்லார் கைக்குமே அவங்களோட கனவுகளை கொண்டு போய் சேர்த்த அந்த நபர்களோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். அப்படிங்கக்கூடிய அந்த வாக்கியத்தோட அந்த வாய்ஸ் ஓவர் அங்க முடிய, இந்த கதையோட ஹீரோ டெசாய் நம்ம கிட்ட பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த டிசிஷனை நான் எடுக்கும்போது எல்லாருமே என்ன வார்ன் பண்ணாங்க. அப்போ நான் யாரோட பேச்சும் கேட்கல. இப்போ அந்த கம்பெனியை இழுத்து மூடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குன்னா அதுக்கான காரணம் நான் தான். இதெல்லாம் இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அப்படியே டைட்டில் கார்டு போட்டு இந்த சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கம்பெனி. அந்த கம்பெனியோட ஒர்க்கர்ஸ் அவங்க ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு அங்க ஒர்க் பண்ணக்கூடிய வேலையாட்கள் எல்லாருமே கொட்ட மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெளியே நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள கம்பெனியை சேர்ந்த மேல் அதிகாரிகள் எல்லாருமே இதை பத்தின ஒரு மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்பதான் அந்த கம்பெனியோட சேர்மன் வந்துட்டு, பேசாம இவங்க எல்லாருமே ஃபயர் பண்ணிட்டு புது எம்ப்ளாயிஸ் சேர்த்துடலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பேசும்போது, அந்த கூட்டத்திலே கொஞ்சம் எங்க ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாட்டில மட்டும் மாத்தினா உள்ள இருக்கக்கூடிய ஜூஸோட டேஸ்ட் மாறிடாதுல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க புது ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணி அவங்களும் இதை டிமாண்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது தான், ஆமாப்பா இப்போதைக்கு நம்மளால அந்த அளவுக்குலாம் செலவு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த டெசா எங்கடா போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறாரு. அப்படியே கீழே பார்த்தோம்னா நம்ம ஹீரோட என்ட்ரி. அங்க ஒர்க்கர்ஸ் தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் பேசுறாரு. பசியோட இருக்கக்கூடிய சிங்கத்தால வேட்டையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி, அங்க இருக்கிறவங்களா நீங்க மலையில நனைஞ்சு கஷ்டப்படுறதெல்லாம் ஒரு பொருட்டா கூட எடுக்க மாட்டானுங்க. கல் மனசு கொண்ட இவங்களே மாதிரி ஆட்களெல்லாம் இந்த மாதிரி மலையில நனைஞ்சு உங்களால கரைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்க நிறைய டெவலப்பர்ஸ் கீழே இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க மலையில நனைஞ்சு போராட்டம் பண்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் வரப்போறது இல்லை. அவங்களும் கவலைப்பட போறது இல்லை. நாளைக்கே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா யார் நாளைக்கு வந்து போராட்டம் பண்றது? ஸோ ஒரு கொடை எடுத்துக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, என்ன நினைச்சாருன்னு தெரியல, திரும்ப வந்துட்டு உங்களோட ஸ்லோகனை மட்டும் மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க பண்ணக்கூடிய போராட்டம் வந்து நீங்க யாரு அப்படிங்கிறத சொல்லக்கூடாது, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லணும். முடிஞ்சா இங்கிலீஷ்ல போராட்டம் பண்ணுங்க. மேல இருக்கக்கூடிய அவனுங்க ஹிந்தியில தான் யோசிப்பானுங்க, ஆனா இங்கிலீஷ்ல சொன்னா மட்டும்தான் கேட்பானுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தா, எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சவரு வண்டி நிறைய கொடையை கொண்டு வந்து இறக்குறாரு. அங்க இருக்கிறவங்களும் கொடையை பிடிச்சபடி இங்கிலீஷ்ல ப்ரொடெஸ்ட் பண்ண இப்போ தொடங்குறாங்க. இதை பார்த்தவனுங்க, சார் திடீர்னு இங்கிலீஷ்ல ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க சார். இதை கேட்டவர், யாரா உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, நான் தான் சார் சொல்லி கொடுத்தேன். சரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அம்பர்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதுனால நாங்க இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு, அப்படியாட்டும் இந்த ப்ரொடக்ஷன் நிறுத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கிறோம். ஆனா நீ அவங்களுக்கு கொடையை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, சார் என்னோட ஒய்ஃப் எப்பவுமே சொல்லுவாங்க, ப்ராசஸ்க்கும் மக்களுக்கும் இடையில எதை சூஸ் பண்ணணும்னா மக்களை தான் சூஸ் பண்ணணும், ஏன்னா அவங்க தான் ப்ராசஸே எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, யார் பக்கம்டா நீ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. சார் நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் சார், நான் வந்து யாரோட பக்கமும் எடுக்கிறது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சாணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்ட எல்லாருமே ஒரு மாதிரி கிளம்பி போயிட்டு, என்னது சாணமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கும்போது கையில இருந்த டிக்ஷனரியை புரட்டி பார்த்துட்டு, சாரி எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர் கிடையாது. அவரோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு மராட்டி ஃபேமிலி, ஒரு நல்ல பணக்கார ஃபேமிலினே சொல்லலாம். அவரோட டிகிரிஸை வந்து இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட்ல முடிச்சிருந்திருப்பாரு. ஸோ இப்போ எதுக்காக இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது தான், அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்பவுமே அலட்சியமா அவங்க வேலை
வேலை பார்க்கறது என்னமோ 12 மணி நேரம் தான். 12 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இருந்தாலும் அவரு 12 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடியவனுங்க 18 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கான சம்பளம் கேட்குறானுங்க. ஐ மீன் நம்ம இப்போ 1970 நடக்கக்கூடியதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்தியாவில் இப்போ கூட 12 மணி நேரம் தாண்டி வேலை பார்க்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு டிராவல் பண்ணி வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்தா 12 மணி நேரம் ஆயிருக்கும். அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு வேலைக்கு தயாராகி போனா அந்த நாளும் டிராவல்லே முடிஞ்சிடும். ஸோ அதைத்தான் நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அவங்க 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 3 மணி நேரம் டிராவல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனா அன்றைய நாள் வந்து அவங்களுக்கு அடுத்த நாள் தயாராகிறதுக்கே முடிஞ்சிடும். அடுத்த நாள் 3 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து அவங்க வாழ்க்கையில 18 மணி நேரம் நம்ம கம்பெனிக்காக தான் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா கொஞ்சம் கூட இது எதுவுமே கேட்காம ரொம்பவுமே அலட்சியமா அந்த கம்பெனியோட சேர்மன் வந்துட்டு அதான் உங்களுக்கு போறதுக்கு 3 மணி நேரம் டைம் கிடைக்குதுல அதை படுத்து தூங்க வேண்டியதுனப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலி எனக்கு இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. ஏன்பா அதை என்கிட்ட நீ சொன்னாலே நாங்க புரிஞ்சுப்போம்ல அப்படின்ற மாதிரி சொன்னா இல்ல ஒரு சில விஷயத்தெல்லாம் சொன்னா புரியாது செஞ்சு காமிச்சாதான் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதோ பின்னாடி வாரானுங்கல்ல இவனுங்கெல்லாம் தங்கி இருக்கக்கூடிய அந்த பில்டிங் தான் கூட்டு போறாரு. அங்க திவாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரோட ரூம் கிட்ட வந்துட்டு அந்த ரூமை கொஞ்சம் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க அவரும் ஓப்பன் பண்ணி காமிக்க இவர் உள்ள போய் பார்த்துட்டு சரி ஒரு 6 பேர் இங்க தங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த ரூமுக்கு போவாரா. சார் அது என்னோட ரூம் சார் அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒருத்தர் கையெழுத்துக்கு வரா. தேசா இப்ப என்னாச்சு நீ ஒவ்வொரு ரூமா கூட்டு போய் காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த சேர்மன் கேட்க சார் நீங்க தானே சொன்னீங்க இந்த பிரச்சனையை முடிச்சு தர சொல்லி. ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே எவாக்குவேட் பண்ணிட்டு நம்ம டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல சாரி நீங்க அவங்கள ஒர்க்கர்ஸ் தானே கூப்பிடுவீங்க அவங்க எல்லாரையும் இங்க தங்க வச்சுட்டு நம்ம எல்லாருமே அவங்களோட சொந்த வீட்டுல தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்க ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து எங்களோட வீட்டுக்கு போனோம்னா 5 ஹவர் டிராவல் பண்ணி போக வேண்டியது இருக்கும். எப்படி எங்களால அவ்வளவு தூரம் டெய்லி டிராவல் பண்ணி போயிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும் போதுதான் அப்ப சொன்னீங்களா அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா போயிட்டு வாங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் சேர்மன் பிடிச்சிட்டாரு. டெசாய் நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிறது எனக்கு புரியுது பட் அந்த மாதிரி பண்ண முடியாது வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க அங்க இருந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரூம் கூட்டு போறாரு. அந்த பில்டிங் அளவுக்கு மீறி ரொம்ப பெருசா இருக்குது ரொம்பவுமே ஸ்பேசியஸா வேற இருக்குதா. ஸோ இங்க நம்ம உடன் பிளாக் கட்டி ஃப்ரீயா இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் எஃபிஷியண்டா யூஸ் பண்ணா 100 பேருக்கு தனித்தனியா ரூம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க ஐடியா கொடுக்க இதை கேட்ட அந்த சேர்மனும் இதுக்கு நம்ம அந்த மார்க்கெட்டிங் டீம் இருக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமே அவங்கள வேற கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்து போட வைக்கணும் இது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்ல சார் இது ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா நான் அவங்ககிட்ட ஆல்ரெடி பேசி சைன் வாங்கிட்டேன் இன்னும் சைன் போட வேண்டியது நீங்க மட்டும்தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பேப்பர் எடுத்து நீட்டுறாரு. ஸோ அவரும் பேப்பரை வாங்கிட்டு இவங்க கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தனியா போறாரு. ஸோ கிட்ட ஆகாஷ் இருக்கிறாருல இவர் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கொலிக்கா இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாங்க. ஆல்ரெடி எல்லாம் பிளான் பண்ணி ரெடி பண்ணி தான் கொண்டு வந்திருக்கீங்க ஸோ அவங்கள ஸ்ட்ரெயிட்டா இங்கேயே கூட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க ஒருத்தரை வடை சாப்பிட வைக்கணும்னா அவங்களுக்கு நீ ஃபர்ஸ்ட் போண்டா கொடுக்கணும் அப்பதான் அந்த வடையே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். சரி பின்னாடி வாராரு அப்படின்னு சொல்லி அலாட் பண்ண நீ அந்த ஒர்க்கர்ஸ் மேல அந்த டெவலப்பர்ஸ் மேல ரொம்பவுமே பாவம் பாக்குற சரின்னு சொல்லி அவருமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீயே போய் அவங்ககிட்ட பேசுற அப்படின்னு அந்த பேப்பர் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. சார் நான் ஒன்னும் NBDICயோட மெம்பர் கிடையாது ஸோ வேற யார்கிட்ட கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல கிட்ட ஆகாஷ் இருக்கிறாருல அவர் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்க டெசாயை மட்டும் தனியாக கூப்பிட்டுட்டு அவரோட ஆஃபீஸுக்கு போறாரு. ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது நம்ம ஹீரோ இந்த கம்பெனியில் பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணல. இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டுற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைசர் வேணும் அப்படிங்கிறதுக்காக டாடா என்டர்பிரைசஸ்ல இருந்து நம்ம ஹீரோவை கொஞ்சம் வருஷத்துக்கு லீஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துருந்துருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்போ நாங்கள் ஒவ்வொரு டைமும் டெட்எண்ட்ல வந்து நிற்கும் போது அதுக்கான சொல்யூஷனை நீ கொண்டு வந்து கொடுத்த உன்னைய மாதிரியான ஒரு ஆட்கள் ஒரு நல்ல பேவோட்டோட ஒரு ப்ரொமோஷன் ஒரு செக்யூரான லைஃப் இருந்தா எப்படி இருக்கும் NBIDCல பெர்மனெண்டா ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க கொஞ்சம் கூட யோசிக்கல இந்த மனுஷன் இந்த ஆஃபர் அப்படியே ரிஜெக்ட் பண்றாரு. யோசிச்சு பாருங்களேன் ஒரு நல்ல பே அவுட் ஒரு செக்யூரான ஜாப் கொஞ்சம் வருஷத்துல உனக்கு ப்ரொமோஷனும் சேர்ந்து தாரேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன இங்க இல்லாதது உனக்கு அங்க என்ன இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க நிம்மதி சார் அப்படின்னு சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் டாடா அப்படிங்கிறது என்னோட குடும்பம் மாதிரி ஸோ சாரி சார் அப்படின்னு அந்த ஆஃபர் ரிஜெக்ட் பண்றாரு. ஸோ இதுதான் அந்த கான்ட்ராக்டோட கடைசி நாள் 5 வருஷம் இந்த கம்பெனிக்காக உழைக்கிறதுக்காக டாட்டால இருந்து வந்திருப்பாரு. ஸோ அந்த கம்பெனிக்கு சொந்தமான கொடையை தான் நம்ம ஹீரோ நேரம் கையில வச்சுட்டு இருந்திருப்பாரு. அதை அப்படியே அங்க வச்சுட்டு அப்ப அந்த இடத்துக்கு ஆகாஷ் வந்துட்டு சார் டெவலப்பர்ஸ் நீங்க கொடுத்த அந்த ஆஃபரை ஒத்துக்கிட்டாங்க சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்க என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறதே தெரியாம வந்து சொல்லுவாரா நான் வந்துட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் தான் டெவலப்பர்ஸ் கிடையாது அப்படின்னு. கட் பண்ண ஆகாஷ் நம்ம ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்பதான் ஆகாஷ் கேட்பாரு என்ன மறக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அஃப்கோர்ஸ் நான் உன்னை மறந்துடுவேன் ஏன்னா எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பே வராது இப்போ நான் வண்டியை கொண்டு போய் எனக்கு எங்கேயாட்ட விடணும் போல தோணுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபன்னா பேசிக்கிட்டே போவாங்க. ஸோ அவ்வளோதான் பஸ் கிட்ட வந்தாச்சு. இதுக்கடுத்து இவங்க 2 பேரும் என்னைக்கு மீட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதே இவங்களுக்கே தெரியாது. பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க நேரம் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி மனிதர்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நீங்க உங்களோட வாழ்க்கையவே மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி நானே எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம தான் இருக்கிறேன். வாழ்க்கை ஒரு பாதையில கூட்டிட்டு போயிட்டு இருக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில ஏறின பிறகு என்ன நீ உனக்கும் டாட்டால ஜாயின் பண்ண ஏதாவது ஆசை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு ரொம்பவுமே ஆர்வமா தான் கேட்பாரு. பட் வண்டி அந்த இடத்த விட்டு போயிடும். அடுத்த நாள் விடியுது பாம்பே சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு வீடை காட்டுறாங்க.
ஒரு ரெட்ரோ ஸ்டைல்ல ஒரு கிளாசிக்கலான மியூசிக் ஓடிட்டு இருக்கு. எஸ், இது நம்ம தேசாயோட வீடு தான். அவங்க மனைவி எழுந்திருச்சு வராங்க. என்ன புதுசா நம்ம வீட்டுல பாட்டு எல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லி எழுந்துச்சு வந்து பார்த்தா டெசாய் நின்று குக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் அவங்களோட மனைவி வந்துட்டு, இப்ப நான் உன்னை வெறும் டெசைன் கூப்பிடணுமா இல்ல ப்ரொஃபசர் டிசைன் கூப்பிடணுமான்னு சொல்லி கேட்க, ப்ரொஃபசர் டிசைன் அப்படின்னா என்னன்னு சொல்லி இவர் குழம்பி போயிருக்க. நான் என்ன நினைச்சேன்னா, நீ உன்னோட வேலையை முடிச்சுட்டு வந்துட்ட, இதுக்கு அடுத்து இந்த ஒரு கார்பரேட் வேலையிலும் இல்லாம உன்னோட ட்ரீமான ப்ரொஃபசர் வேலையை பார்க்க போவேன்னு சொல்லி நினைச்சேன். ஏன்னா மறுபடியும் நீ அந்த டாடா குரூப்ல போய் ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க இங்க அதிர்ச்சியாகி கேட்க, நான் எப்பமா வாங்கிட்ட சொன்னேன் எனக்கு ப்ரொஃபசர் ஆகிறது தான் கனவு அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருந்தாருல, அதை எடுத்து அவரோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல வெளியே இருந்து பசங்க கத்துற சத்தம் கேக்குது. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட பசங்களை மீட் பண்றாரு. ஒரு ஹாப்பியான குடும்பம். இதுக்கப்புறம் நீங்க யாரும் என்ன 4 மணி நேரம் தேடி வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நல்ல செய்தியை சொன்னா, சோ நீங்க ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவரோட பையன் கேட்பானா. யாரா இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள்லாம் உங்களோட மண்டையில புகுத்தி வச்சது அப்படின்ற மாதிரி தான் பாப்பாரு. சரி, நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் கேட்க, அப்படியே திருன்னு முழிப்பாரா. அப்பதான் அவரோட மனைவி சொல்றாங்க, நாளையில இருந்து உங்க அப்பா உன்னால பார்க்க முடியாது, ரொம்ப பிஸியா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அவரோட 2வது ஃபேமிலி இருக்குதுல அதை கவனிச்சுக்கிறதுக்காக போவாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன்னா சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க அந்த டாடா கம்பெனியை தான் சொல்லுவாங்க. கணவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு மனைவி. டெசாய் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மனைவியா, மனைவி சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு கணவராகவுமே இருப்பாரு. ஸோ 2 பேருக்கும் இடையிலுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கட் பண்ணா நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில ரொம்பவுமே ஹாப்பியா அவருடைய வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்படியே பசங்க கூட சேர்ந்து காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்தா வெளியே வாட்ச்மேன் உள்ள விட மாட்டான். இவரும் அவரோட ஐடி எடுத்து காமிக்கிறாரு. ரொம்ப பழசா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏதாவது ஹாலிடே பேட்டி இப்போ தான் வாரீங்களான்னு சொல்லி கேட்க, எஸ் ஒரு 5 வருஷம் ஹாலிடே பேட்டி இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆஃபீஸரை வந்து பார்த்தா எல்லாமே மாறி போயிருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி உட்காந்துருந்த அந்த மேனேஜர் ரூம்ல இப்போ வேற ஒருத்தர் உட்காந்துருக்க. ஸோ அங்க பிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக போறாரு. டாட்டாவை பார்க்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட பேசிட்டு தான் அவரை பார்க்க போற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள பார்த்து டாட்டா வெங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ ஜேஆர்டி டாட்டாவை வந்துட்டு ஜே அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாரு. ஸோ பிங்க்ஸ் கிட்ட கேட்கிறாரு, ஜே எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் பிசினஸ் ட்ரிப் விஷயமா வெளிநாடு போயிருக்காரு, அவர் வரதுக்கு நாளாகும், உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிங்க்ஸ் இது உனக்கு புரியல, என்னோட இடம் எனக்கு திரும்ப வேணும்னு சொல்லி கேட்க, யா ஜே ஆல்ரெடி அதை பத்தி என்கிட்ட பேசிட்டாரு, என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சும்மாவே உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு டேபிள்ல உட்கார வச்சுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, அவருக்கு அந்த டேபிள்லேயே சும்மா உட்கார்ந்து இருந்து போர் அடிக்குது. ஸோ கூட ஒர்க் பண்ணக்கூடிய கொலிகெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏதாட்டும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா போய் கேட்க, யாருமே அவரை சேர்த்துக்கவே மாட்டானுங்க, அவரை பேச கூட விட மாட்டானுங்க. பேசி ஏதாட்டும் கேட்டா கூட வேணாம் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் தான் பண்றானுங்க. ஸோ அவருக்கு புரியுது நம்மளை இக்னோர் தான் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அப்படியே நாட்கள் கடந்து போகுது. அவரோட வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி போரிங்கா போன மாதிரி தான் இருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து பிங்க்ஸ் வரல. என்னன்னு சொல்லி அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க கேட்டா, அவங்க டாட்டாவை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் அங்க வண்டி எடுத்து அவர் ஸ்டேட்டா பாம்பே ஏர்போர்ட்டுக்கு தான் வராரு. அங்க போய் பார்த்தா பிங்க்ஸை தவிர்த்து போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே டாட்டாவை ரிசீவ் பண்றதுக்காக நிற்கிறாங்க. ஸோ உள்ள போனவர் 001 அப்படின்னு மாதிரியான ஒரு கோட் நம்பர் சொல்றாரு. இதை கேட்ட ஒருத்தர், இது டாட்டா வரக்கூடிய ஃபிளைட் நம்பர் இல்லையே, அது நாட் 7 ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி இது வந்து ஃபிளைட் நம்பர் கிடையாது, இது பைலட்டோட லைசன்ஸ் நம்பர். ஜே தான் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் வாங்கின பைலட் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே போர்ட் மெம்பர்ஸ் கிடையாது, இந்த கம்பெனியில ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் தான். ஜேஆர்டி ஃபிளைட்ல இருந்து இறங்கினதும் அவர் கூட ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காரு. இவர் யாருன்னா த கிரேட் மார்டின் கூப்பர். நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷனை கண்டுபிடிச்சவர். இவர் வந்துட்டு மார்டின் கூப்பர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி போல. இவருக்கு இந்தியாவில் ஒரு ஒர்க் விஷயமா வர வேண்டியது இருந்திருக்கு. ஸோ டாட்டா இந்தியாவுக்கு தானே வராரு, அதனால லிஃப்ட் கொடுத்து இருந்திருப்பாரு. அதுக்கு ரிட்டர்னா மார்டின் கூப்பர் அவங்க கம்பெனி இப்போ புதுசா ரிசர்ச் பண்ணி தயாரிச்சிட்டு இருக்கக்கூடிய உலகத்தோட முதல் செல்போன், அதோட புரோட்டோடைப் இவரோட கையில இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், உலகம் முழுவதும் டெலிபோன் தான் பரவலா பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காலத்துல அதெல்லாம் ஒயர்ட் கனெக்ஷன் வச்சு அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் நம்மளால பேச முடியும். பட் இந்த செல்போன் அப்படிங்கிறத நீங்க எங்க வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா இந்த இடத்துல இருந்து அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட உங்களால பேச முடியும். இப்பதான் நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் எல்லாம் பார்த்துட்டு 200 கிராமுக்கு மேல வெயிட் இருக்கு, ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பட் முதல் முறையா கண்டுபிடிக்கப்பட்ட செல்போனை பாருங்க, ஒரு மாதிரி செங்கல் கட்டி மாதிரி பெருசா இருக்கு. ஸோ அப்பதான் கிரீன் கலர் கோட் போட்டு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் சொல்றாரு, டாடா எனக்கு இது புரியுது, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது, பட் இதை எல்லா மக்களாலுமே அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இந்த விஷயத்த நம்ம அப்படி பார்க்க கூடாது, எல்லா புது கண்டுபிடிப்புமே ஆரம்பத்தில் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தது, பட் அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அடையும் போது அது அஃபோர்டபுளா மாற்றப்படும். எக்ஸாம்பிளுக்கு கார், அது கூட வேணாம், டெலிஃபோன் கூட இருக்கட்டுமே, அதுவும் ஆரம்பத்தில் ஒரு சில பீப்புளால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணக்கூடியதாகவும் ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. இப்போ எல்லா மக்களாலுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா மாறி இருக்கு. ஸோ இதை டாட்டா கூட ஒருத்தர் வந்தார்ல, அவருக்கு இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக டெசாய் சொன்னதை அப்படியே இங்கிலீஷ்ல ஷார்ட்டா சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்படியே அவர் டெசாயை பார்ப்பாரு. அவர் பார்க்கக்கூடிய விதமே அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை நமக்கு காட்டும். ஸோ அப்பதான் அந்த ஃபாரினரை வழி அனுப்பி வச்சுட்டு அவரோட காரை நோக்கி போகும்போது ஒருத்தர் கேட்கிறாரு, ஆல்ரெடி நம்ம கிட்ட டெலிஃபோன் இருக்கு, எதுக்காக இந்த செல்போன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அஜுவா ஷாகிப் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பார்த்து, லாஸ்ட் இயர் நம்ம கம்பெனிக்காக பல கோடி
கோடிகள் மதிப்புள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை லாக் பண்ணி தந்தல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின பெர்மிஷன் வந்து என்கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இருந்த முக்கியமான ஒரு மீட்டிங்னால உன்னால என்ன ரீச் பண்ண முடியல. பட் அதுவே என்கிட்ட ஒரு செல்போன் இருந்திருந்தா ஈஸியாவே நம்ம 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணி இருந்திருக்கலாம் சொல்லும்போது அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணவர் மறுபடியும் கேட்கிறாரு. ஸோ நம்ம இனிமேல் செல்போன்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலி நம்ம புதுசாக வரக்கூடிய இனோவேஷனுக்குலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லது தான், பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி வைக்கிறாரு. அவங்களுக்கு பேஷன் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அந்த ஐடியாவை சாத்தியமாக்கக்கூடிய திறமை இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வண்டியை எடுத்துட்டு கிளம்ப போக, அப்போ நம்ம ஹீரோ ஓடி வந்து நானும் வரலாமான்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா டெசாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ வந்து வண்டியில் ஏறிட்டு போறாரு. டாட்டா வந்துட்டு நம்ம ஹீரோவை ஜி அப்படிதான் சொல்லி கூப்பிடுவாரு. ஏன்னா அவரோட பேர் வந்துட்டு சக்சஸ் டெசாய் அப்படின்னு வரல. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோவை NBIDCக்கு அனுப்பி விட்டார்ல ஒரு 5 வருஷம். அதை பற்றிலாம் பேசிக்கிட்டே வரும்போது, என்னை அந்த கம்பெனிக்கு அனுப்பி விட்டது கூட பிரச்சனை இல்லை, பட் என்னை அந்த கம்பெனிக்கு அனுப்பி விட்டுட்டு எனக்கு இங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடிங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியாது நான் அந்த ஜாபை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது, இருந்தும் எனக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தேடி இருக்கீங்க, என்னது ஜே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலி உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதா இருந்தது, அதனால தான் உன்னை ஃப்ரீயாக விட்டுருக்கோம், ப்ரொமோஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக சில் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல, இல்லை ஜே எனக்கு வந்துட்டு ஒர்க்கில் சேலஞ்ச் வேணும், அந்த மாதிரியான ஒரு ஒர்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்க, எஸ் உனக்காகவே இந்த சேலஞ்சை பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் டாடா பிரஸ் அப்படின்னு சொன்னதும் புன்னகை போத்து அந்த முகம் வாடி போகுது. அதுக்கான காரணம் என்னன்னா 7 வருடங்களா அந்த டாடா பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி லாஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. இங்க பாருச்சு, என்னோட கையில ஒரு வாட்ச் போட்டிருக்கேன்ல, இது ஹென்ரி ஆம்டே அண்ட்ரே ஜபுவா அப்படிங்கக்கூடிய அந்த கம்பெனியோட சிஓ வந்து எனக்கு இது பிரசன்ட் பண்ணாரு. இந்த வாட்ச் எனக்கு எந்த அளவுக்கு விலை மதிப்பு இல்லாதது அப்படிங்கிறத ஒரு வார்த்தையால சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த டாடா பிரஸ்ஸை லாஸ்ட்ல இருந்து ப்ராஃபிட் கொண்டு வந்துட்டானா இந்த வாட்ச் உனக்கு அப்படின்னு சொன்னதும் மனுஷன் ஆடி போயிருவாரு. ஸோ அவ்வளோதான், நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில் ரொம்பவுமே எந்தஸ்டாட்டிக்கா அந்த டாடா பிரஸ் பிளான்ட்டுக்கு போய் பார்த்தா அந்த பில்டிங்கே ரொம்பவுமே பழசா, உள்ள இருக்கக்கூடிய மிஷின் எல்லாமே பழுதடைஞ்சு போன மாதிரி இருக்கு. அங்க ஒரு 4 பேர் உட்கார்ந்து சீட் ஆடிட்டு இருக்கானுங்க. அவங்க கிட்ட போய் இந்த இடத்த மேனேஜ் பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உள்ள மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கை காட்டுறாங்க. ஆக்சுவலி அவர் எதிர்பார்த்ததை விடவுமே இந்த இடம் வந்து ரொம்பவுமே மோசமான கண்டிஷன்ல இருக்கு. ஸோ ஸ்ட்ரெக்டா உள்ள வந்தவர் அந்த மேனேஜர் கிட்ட அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண, அந்த மேனேஜருமே அவரை பத்தி சொல்றாரு. ஸோ உங்களுக்கு இந்த பிளான்ட்டை சுத்தி காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த கம்பெனியை பார்த்தினா மொத்த ரிப்போர்ட் ஃபைலுமே வேணும், இப்போ இந்த டேபிளுக்கு வரணும், உங்களால் முடியலான்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ இப்போ அந்த கம்பெனியை பார்த்தினா அந்த கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலையுமே டே அண்ட் நைட்டாக பார்க்க தொடங்குறாரு. ஆக்சுவலி அவர் அந்த மொத்த ஃபைல்ஸுமே பார்த்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ப்ராபப்ளி ஒரு 1 or 2 months. லிட்ரலி மனுஷன் இந்த டாடா ப்ரெஸுக்கு வந்ததுலேருந்து காலையிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் ஃபுல்லாக இந்த ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருப்பார். அப்படியே 7 மாதங்கள் கடந்து போயிடுச்சு. வழக்கம் போல தான் நம்ம ஹீரோ எப்பவும் போல காலையில் சீக்கிரமாகவே கம்பெனிக்கு வந்துடுவார். மோடி கொஞ்ச நேரம் கழிச்சு வர, ஸோ அப்போ தான் பர்டிகுலராக ஒரு ப்ராஜெக்ட் பற்றி கேட்குறாரு. எதுக்காக எல்லா மணியுமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, மிஸ்டர் மனோகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து இவங்க ப்ராஜெக்ட் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் ஆர்கியாலஜிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றினக்கூடிய ஒரு படிமங்கள், எழுத்து படிமங்கள், இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து இவங்க ப்ராஜெக்ட் வாங்குறதா இருந்திருக்கு. பட் இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்குமே அந்த படிமங்களை எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அவங்களோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. அண்ட் அந்த மனோகரன் சொல்லக்கூடியவர் வந்து நிறைய ப்ராஜெக்ட் இவங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு நிறைய மிஷின்ஸ்லையுமே அதுக்கு தேவையான இங்க்லையுமே இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அவன் கொடுத்த அந்த ஒரு ப்ராஜெக்டை நம்பி இவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அதோட அவன் டிமிக்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டான் போல. அவ்வளோதான் சார், நாங்கள் அதுக்கு அடுத்து அவனை பார்க்கவே இல்லை, அவனை ரீச்சும் பண்ண முடியும்னு சொல்லும்போது, ஸோ அவனோட முழு பேரு சங்கர் மனோகரன் அப்படிதானே அப்படின்னு அவன் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது தான் அவன் ஒவ்வொரு மாநிலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கான். கடைசி அவன் இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிய வர, தமிழ்நாட்டில் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டிருக்காருன்னா டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அங்கே ரொம்ப நம்பிக்கையாக அங்கே ஃபோன் பண்ணி கேட்குறாரு. பட் அங்கேயுமே நோ தான். சரி இப்போ அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுற்றி மண்டையை மறுபடியும் பாம்பேல தான் வந்து நிற்கிறான். ஸோ இப்போ அவன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கக்கூடிய அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஹீரோ. அவன் தங்கி இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே போய் நிற்கிறாரு. நம்ம ஹீரோ அவனை மீட் பண்ணி பேசினதுமே அவன் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை இந்த ஹோட்டலோட மேனேஜர் நினச்சி தான் பேசிட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோ டாடா பிரஸ் ஜெனரல் மேனேஜர் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் 2 பேரும் தனியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னால எங்களுக்கு எந்த அளவுக்கு செலவாயிருக்கு, எந்த அளவுக்கு லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு நாலேஜாட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கு தான் ஆர்கியாலஜி பற்றி தெரியும்ல, மாதம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது, அது பல மாதங்கள் வருடங்கள் எடுக்கும். சரி அது இருக்கட்டும், பட் நமக்குள்ள இருக்கக்கூடிய பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்த அதுக்கடுத்து காணாம போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. சங்கர் அந்த ஆர்கியாலஜி வேலையை பிடிச்சி பண்ணல. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது தான் இந்த ஒர்க் போல. அது என்ன ஒர்க்னா, நாட்டுக்குள்ள இல்லீகலா ஸ்மகிள் பண்ணி வரக்கூடிய பொருட்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படிதான் ஒரு வினோதமான குரூப் கிட்ட இருந்து ஒரு வினோதமான பொருளை வந்து பறிமுதல் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கடுத்து ஆரம்பிச்சது தான் எனக்கு மேலிடத்துல இருந்து கொடுக்கப்பட்ட ப்ரெஷர். அதை அப்படியே டீ ப்ரொமோஷன் ஆகி இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல போய் உட்காந்துருந்தேன். அப்படியே அவங்க எந்த பொருளை நம்ம இந்தியாவுக்குள்ள ஸ்மகிள் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, நார்மலா ஒருத்தர் கிட்ட போய் இந்த கொஸ்டின் கேட்டா என்ன சொல்லுவாங்க, கோல்டு, டைமண்ட் அந்த மாதிரி விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் சொல்லி கேட்டா இல்ல விலங்குகளோட முக்கியமான பார்ட்ஸ் ஏதாட்டும் ஸ்மகிள் பண்றாங்களா, இல்ல
கார்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டா அதுவும் இல்லை வாட்சஸ் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி எனது வாட்சஸான்னு சொல்லி கேட்குறாரு. எஸ், ஃபாரின் இம்போர்ட்டட் வாட்சஸ். இந்த வாட்சஸை எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியாது, ஆனால் இந்த வாட்சஸ் எல்லாரும் போடணும்னு சொல்லி விரும்புவாங்க. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்சஸ் வெறும் டைம் மட்டும் காட்டாது, அவங்களோட ப்ரெஸ்டீஜ், ப்ரைடு, ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையுமே அந்த வாட்ச் வேர் பண்ணியிருக்கவங்க யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காட்டும். இதனால தான் இந்தியாவில் வாட்சஸ் அதிகமாக ஸ்மகிள் பண்ணப்பட்ட, இன்னும் ஸ்மகிள் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு, இன்னுமே இருக்கும், அது எப்பவுமே மாறாது அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அப்படியே வாயில் கையை வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அவ்வளோதான், மனுஷன் வண்டியில வரும்போது கூட அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. தூக்கம் வரல, ஃபர்ஸ்ட் டைம் அவரோட வாட்சை கலத்தி உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாரு. இப்படி அவர் அந்த வாட்சை மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கதை நமக்கு இங்க காமிக்க அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கூப்பிட்டு பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு பிஸியான வாட்ச் மார்க்கெட் கூட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா எல்லாமே சின்ன சின்ன கடை மாதிரி தான் இருக்கு, ஆனா அங்க விற்கப்படக்கூடியதோ ஃபாரின் வாட்சஸ் சீப்பான ரேட்ல கிடைக்குது. அவங்க கிட்ட போயிட்டு இவர் கூப்பிட்டு வந்தார்ல எல்லாரையுமே அனுப்பிவிட்டு அவங்களோட பிசினஸ் பத்தி விசாரிக்க ஆரம்பிக்க, உங்களுக்கு எப்படி இந்த வாட்ச் கிடைச்சது, எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அந்த மாதிரி எல்லாம் விசாரிக்கும் போது ஸோ நம்ம ஹீரோ ஆகாஷை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருந்திருப்பாரு போல. அவனும் கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு பிசினஸ் மேன் மாதிரி வந்து ஒரு கடையில் போய் நின்று எனக்கு இந்த வாட்ச் வேணும்னு சொல்லி கேட்குறான். அவரும் எத்தனை சார் வேணும்னு சொல்லி கேட்க 1-2 கேட்பான்னு பார்த்தா 4000 வாட்ச் வேணும்னு சொல்லி கேட்குறான். சார் என்கிட்ட இப்போதைக்கு 40 வாட்ச் தான் இருக்கு, 4000 வாட்ச்லாம் இல்லை சார்னு சொன்னதும் ஸோ ஈஸியாக ஸ்மகிள் பண்ணுறதை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, ஸோ ஃபெயிலியர் தான் போல அப்படின்ற மாதிரி வந்துட. ஸோ அப்போ ஒருத்தர் பிளாக் கலரில் கோட் போட்டு ஆகாஷ் கிட்ட வராரு. ஆகாஷ் அந்த கடைக்காரர்கிட்ட பேசினதை ஒட்டிக்கிட்டு இருந்திருப்பான் போல. என்னால் உனக்கு அந்த 4000 வாட்ச் அரேஞ்ச் பண்ணி தர முடியும், பட் இப்போ கிடையாது, அந்த வாட்ச் அரேஞ்ச் பண்ண தரக்கூடிய ஒருத்தரை எனக்கு தெரியும், இந்த இடத்துக்கு இந்த டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு மட்டும் கொடுத்துட்டு அவன் அந்த இடத்த விட்டு காணாம போறான். நைட் அவன் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா சுற்றி அடியாட்கள் வச்சுட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவரும் என்ன காரணம், உங்களுக்கு எதுக்காக 4000 வாட்ச் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்கும்போது தான் என்ன யோசிச்சான்னு தெரியல, திடீர்னு எங்களுக்கு 40,000 வாட்ச் தேவைப்படுது, நாங்கள் ஒரு கடை வைக்க போகிறோம், ஸோ அதனால தான் இந்த 4 டிசைனில் 40,000 வாட்ச் எங்களுக்கு தர முடியுமான்னு சொல்லி கேட்க அவர் டென்ஷன் ஆயிடுவார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இவன் வந்துட்டு நிறைய வாட்ச் ஸ்மகிள் பண்ணி இங்க உள்ள கொண்டு வரான் இல்லையா, அதை இந்த கடைக்கெல்லாம் கொடுத்து அவங்க விற்கிறதுல ஒரு பெர்சன்டேஜ் வாங்கிப்பான் போல. அது மட்டும் இல்லாம நிறைய பணக்காரங்க கூட டைரக்டா இவன் வந்து அந்த வாட்ச் எல்லாம் விற்கிறதா இருக்கட்டும் இவனுமே நிறைய கடை வச்சு நடத்துவான் போல. ஸோ இவனுக்கு ஆப்போசிட்டா இவன் வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து கண்ணை நீட்டினதும் அந்த இடத்த விட்டு திருச்சி ஓடினது தான், பின்னாடி திரும்பி கூட பார்க்கல. ஸோ அடுத்த நாள் காலையில தான் நமக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோ சும்மா ஆகாஷ் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டதை இவனை நம்ம ஹீரோ டாடா கம்பெனியில சேர்ந்துக்க சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவன் ஆல்ரெடி இந்த கம்பெனியை விட்டுட்டு பல வாய்கள் விட்டுட்டு வந்திருப்பான். உண்மையிலேயே நம்ம ஹீரோ சும்மா தான் கூப்பிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் உடஞ்சிருவான். அவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, தப்பு பண்ணிட்டோமோ, திரும்ப அந்த கம்பெனிக்கு போனாலும் சேர்க்க மாட்டாங்க, பண்ணிட்டு வந்த வேலை அப்படி, நீங்க தான் திசை ஏதாட்டு பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சாத குறையா கேட்க சரி சரி ஏதாட்டு பண்றேன்னு ஜேக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. அந்த சைடு ஜே வந்து ரொம்பவே பிஸியா இருக்காரு, இங்கிலாந்துக்கு நான் ஒரு ட்ரிப் விஷயமா போக வேண்டியது இருக்கு. ஸோ இங்க ஆகாஷ்காக நம்ம ஹீரோ கொஞ்சம் புஷ் பண்ணி கேட்கிறாரு, ஒரு நிமிஷம் டைம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி உனக்கு 1 நிமிஷம் டைம் இருக்கு, ஏர்போர்ட்டுக்கு வந்துருன்னு சொன்னதும் ஆக்சுவலி நம்ம ஹீரோ எதை பற்றி பேச போகிறாருன்னா அதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம ஹீரோக்கு ஒரு வாட்ச் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஏன்னா வாட்சுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு சங்கர் கூட பேசின பிறகு தான் தெரிய வந்திருக்கும். டாடா அந்த வாட்ச் ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா அந்த வாட்ச் ப்ராஜெக்ட்லேயே ஒரு வேலை போட்டு கொடுத்துடலாம் இல்லையா, ஸோ அதை பற்றி பேசி அவரை ஒத்துக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்துப்பாரு. ஸோ அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இந்த ப்ரெஸ்ஸை வந்து நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. நோக்கியா தெரியும்ல, அவங்க இப்போ செல்ஃபோன் கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு, அதுக்கும் இதுக்கும் இப்போ என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஆக்சுவலி நம்ம இப்போ என்னதான் பண்ணாலும் ப்ரெஸ்ஸை வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக மாற்ற முடியாது, அதுக்கு ஸ்கோப்பே இல்லை, அக்கு வேறு ஆணி வேற பார்த்துட்டேன், அதுக்கு ஸ்கோப்பே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ நீ என்ன சொல்ல வர, நம்மளும் நோக்கியா மாதிரி பண்ணணும்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் அப்படியே அவங்கள காப்பி பண்ணணும்னு சொல்ல வரல அப்படின்னு சொல்லும்போது அப்போ டாட்டா அவரோட கையில் இருக்கக்கூடிய வாட்சை பார்ப்பாரா, இதைத்தான் நான் சொல்ல போகிறேன், நம்ம வாட்ச் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதும் இல்லை டிசைன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, வாட்ச் மேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஜாப் கிடையாது, அது ஒரு ஆர்ட் மாதிரி, அது ஒரு ஹார்டான பிஸ்னஸ், அதை நீ பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு 1 மினிட் மட்டும் டைம் தரேன், இப்போ டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு 1 மினிட் டைம் கொடுக்க இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி 1960 அந்த டைம்ல லாக்மே கம்பெனி வந்து டாடா கீழே ஃபவுண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் அது 1998 ஹிந்துஸ்தான் யூனிவர்சல் லிமிடெட் கிட்ட கைமாற்றி இருந்திருப்பாங்க. பட் இந்த கதையில இருந்து அது நடக்கிறதுக்கு இன்னும் 20 இயர்ஸ் இருக்கு. பெண்களை லக்ஷ்மி மாதிரி அழகா போர்ட்ரே பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு பிராண்ட் இருக்கு, பட் நாராயணா எங்க மென்ஸ் அழகா காமிக்கிறதுக்கு ஒரு பொருள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்களோட ஸ்டேட்டஸ்
ஸ்டேட்டஸ், அவங்களோட வெல்த், அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை காமிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஆனா இது அந்த கையில இருக்கக்கூடிய இந்த விரிஸ்ட் வாட்சால நம்மளால வெளிப்படுத்த முடியும். இந்தியால இருந்து ஒரு லக்ஸரி வாட்ச் இது வரைக்கும் யாருமே உருவாக்குனது இல்ல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் உருவாக்க போறோம். ஆனா அந்த வாட்ச் வந்து டாக்டர்களுக்காகவோ பொலிட்டீஷியன்களுக்காகவோ பிசினஸ் மேன்களுக்காகவோ எக்ஸ்க்ளூசிவா இருக்க போறது கிடையாது. நம்ம நாட்டோட சம மனிதர்களுக்காக உருவாக்க போறோம். இந்த மாதிரி இங்க நம்ம ஹீரோ உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் உனக்கு டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. பின்னாடியே ஆகாஷ் ஓடி வந்து எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல எனக்கு தெரியல, அதை இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. பட் இங்கிலாந்துல இறங்குனவருக்கு நம்ம ஹீரோ கடைசியா சொன்னதுதான் மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு. அப்பதான் ஒவ்வொருத்தர் கையிலயா இருக்கக்கூடிய வேற வேற வித்தியாசமான வேற வேற பிராண்ட் இருக்கக்கூடிய வாட்சை பாக்குறாரு. அந்த வாட்ச் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு ஸ்லீக்கா ஸ்லிம்மா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வாட்சை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுல தோண, சோ அப்படியே அவர் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வந்தவர் நமக்கு என்ன பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிங்ஸ் கிட்ட கேக்குறாரு. நாளைக்கு ஃப்ரீ தான், அடுத்த நாளைக்கு நம்ம டீலர்ஸ் கிட்ட மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அண்ட்ரே ஜபா அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனியோட வாட்ச் அவர் போட்டுப்பார்ல, அந்த கம்பெனியோட சேர்மன் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்றாரு. சார் அதுக்கு நம்ம சுவிட்சர்லாந்து போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, எஸ் அரேஞ்ச் பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் அந்த மீட்டிங் நடக்குது. அங்க போய் பார்த்தா ஹென்ரி ஆண்ட்ரேவோட பையன் தான் இப்ப அந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்கான் போல. அவனுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தெரியாது, ஸ்பானிஷ் மட்டும் தான் தெரியும். ஸோ கிட்ட டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒருத்தவங்களை வச்சிருக்கான். அவங்க தான் இவன் பேசுறதெல்லாம் ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. உண்மையாவே இந்தியன்ஸ் வந்து லக்ஸரி வாட்ச் உருவாக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எஸ் அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த வாட்ச் வந்து உங்க அப்பா தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாரு. அண்ட் அதனால தான் நாங்க வந்து ஒரு பெஸ்டான வாட்ச் மேக்கர் கூட கொலாபரேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். அண்ட் இதெல்லாம் கேட்டவன் அவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்லேட் கிட்ட காதல ஏதோ சொல்றான். ஸோ இப்போ அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாங்க, நாங்க எப்படி இந்த பெஸ்டான வாட்சை தயாரிக்கிறோம்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெஸ்டான காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி பெஸ்டான இன்ஜினியரிங்கை பயன்படுத்தி டெய்லியுமே ஒரு 300 பெஸ்ட் வாட்சஸ் உருவாக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இந்தியன்ஸால இந்த மாதிரியான ஒரு வாட்சை உருவாக்க முடியும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அண்ட் எங்களால குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ்னாலே சீப் அப்படிங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்குது. நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், நாங்க குறைவான எண்ணிக்கையில தான் டெய்லியுமே வாட்சஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். அதுவும் -5 ப்ரிசைஸ்ல வாட்சஸ் தயாரிக்கிறோம். இந்தியன்ஸால உண்மையாவே அந்த மாதிரியான வாட்சை தயாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப அந்த இடத்துல வச்சுதான் ஒன்னு சொல்றான். இது வரைக்கும் நம்ம பேசின வச்சு பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் நோ தான் நான் நினைக்கிறேன். வாட்சை தயாரிக்கிறதுக்கு பேஷன் அண்ட் ஸ்கில் தேவைப்படும். இந்தியன்ஸ் வந்து ஒரு நல்ல சீப் லேபரா செட் ஆவாங்க. பட் வாட்ச் தயாரிக்கிறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். கடைசியா வரதுக்கு முன்னாடி ஸ்பானிஷ்ல ஒரு போட்டு வராரு. இவனுக்கு ஸ்பானிஷ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை பிளந்து பார்க்க, இங்க இவங்க கொடுத்த அந்த ப்ரொஃபஸருக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதோ அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரெஷர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தர் வர மாதிரி தெரியுது. பார்த்தா டாட்டா ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, உன்னால வாட்ச் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எஸ் கண்டிப்பா நம்மளால ஒரு வாட்ச் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்ல, எத்தனை வருடம் ஆகும்னு நினைக்கிறேன்? ப்ராபபிலி ஒரு 4 to 5 years ஆகலாம். எஸ் உனக்கு 5 years டைம் தரேன். அப்படியே அவரோட கையில இருக்கிற வாட்சை காமிச்சிட்டு, நான் இது அவங்களோட எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். பட் இதோட சிம்பிள் வந்து அவங்களோட சிறப்பு கிடையாது, அவங்களோட அரகன்ஸை காட்டுது. அதுக்கு அடுத்து ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க, ஐ வாண்ட் த ஃபைனஸ்ட் வாட்ச் இன் த வேர்ல்ட், டோட்டலி மேட் இன் இந்தியா இன் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில அந்த வாட்சை கழட்டி கீழே போடுவாரு. நீ அந்த வாட்சை உருவாக்குற வரைக்கும் நான் எந்த ஒரு வாட்சும் போட போறது இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரைஸ் அப் ஆக டாட்டா இதெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. அவர் போன பிறகு இவங்க 2 பேரும் அவங்களோட கையில அந்த வாட்சை கழட்டி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சே காத்துட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ பை.